180 படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் நடிகை நித்யா மேனன். அதுக்கப்புறம் வெப்பம், மெர்சல், காஞ்சனாட்டோ, ஓகே கண்மணி, சைக்கோன்னு இப்படி பல தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த வருஷம் இவங்களுக்கு திருச்சிற்றம்பலம் படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல் அப்படிங்கிற கேட்டகரியில சோபனா கேரக்டருக்காக நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாங்க. பலருமே நித்யா மேனனுக்கு வாழ்த்துக்களை சொன்னாலும் சிலர் இந்த விருது கார்கி படத்துக்காக சாய் பல்லவிக்கு தான் கொடுத்திருக்கணும், நித்யா மேனனுக்கு இந்த விருது வாங்குற தகுதி இல்ல, சாய் பல்லவிக்கு தான் முழு தகுதியும் இருக்குன்னு விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த நிலையில நித்யா மேனனே இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த அவார்டு ஒன்னும் இந்த ஒரு வருஷம் மட்டுமே கொடுக்க போறது இல்ல, எல்லா வருஷமும் கொடுப்பாங்க. தகுதியான எல்லாருக்குமே இந்த அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். யாருக்கு அவார்டு கொடுக்கணும்னு டிசைட் பண்ண நான் ஒன்னும் ஜூரி இல்ல. இந்த விருது இந்த ஒரு படத்துக்காக மட்டுமே கிடைச்ச விருது இல்ல, என்னோட பல வருஷ உழைப்புக்கு கிடைச்ச விருது. அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நேர்ல வந்து என்கிட்ட பேசி என்னோட பல வருஷம் நடிப்பு பயணத்தை பத்தி பேசி வாழ்த்தி இருந்தாங்க. என்னதான் எனக்கு பாராட்டுகள் வந்தாலும் இதை தப்பா பேசுற ஒரு கூட்டமும் இருக்கு. என்னை விட சிறந்தவங்க மற்றும் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பேசிட்டே இருக்கட்டும், நான் கண்டுக்க போறது இல்ல. அடுத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கக்கூடாது. நம்மளோட வேலையை செய்வோம், அது அவங்களுக்கான பதில கொடுக்கும் அப்படின்னு சாய் பல்லவிக்கு தான் நேஷனல் அவார்டு கிடைக்கணும்னு சிலர் பேசிட்டு வந்ததுக்கு நித்யா மேனன் பதிலடி கொடுத்திருக்காங்க. கார்கி படத்துல சாய் பல்லவியோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கும், அதே சமயம் எமோஷனலாவும் இருக்கும். அதே மாதிரி நித்யா மேனனோட நடிப்பும் திருச்சிற்றம்பலம் படத்துல நல்லா இருக்கும். ரெண்டு படங்களுமே வேற வேற ஜானர். இதை கம்பேர் பண்றதே தப்பு. சோகமா இருக்கிற மாதிரியான கேரக்டரை யாரு வேணாலும் நடிக்கலாம், ஆனா சோபனா மாதிரியான கேரக்டரை அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. அதுக்கு தான் இந்த அவார்டுன்னு சிலர் நித்யா மேனனுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் சாய் பல்லவிக்கு வேணுமே அவார்டு கொடுக்க விடாம பண்ணிருக்காங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இது சம்பந்தமா சாய் பல்லவியே எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்கிற நிலையில ஃபேன் சண்டை போட்டுக்கிறது வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க பலரோட கருத்தா இருக்கு.